விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காரில் பயணித்த 4 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார்கள். தற்போது சென்னை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத். விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கார் தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. 4 பேர் அதிர்ஷ்டவசமாக தப்பியிருக்கிறார்கள். விவரங்களை பதிவு பண்ணுங்க. சுதந்திர தின விழா, அதுக்கடுத்து கிருஷ்ண ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமை, இந்த தொடர் 3 நாள் விடுமுறைக்காக சென்னையில வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களோட சொந்த ஊரான தென் மாவட்டங்களுக்கு போயிட்டு திருப்பி சென்னை போயிட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கடந்த 3 நாட்கள்ல 40,000 வாகனங்கள்ல பொதுமக்கள் தென் மாவட்டங்களுக்கு போயிட்டு இந்த நேரம் வரைக்கும் சென்னைக்கு சுமார் 28,000 பேர் விழுப்புரத்தை கடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில விழுப்புரம் புறவழிச்சாலை இந்த பாத்தீங்கன்னா மின்னல் வேகத்துல கார்கள் தென் மாவட்டம் வந்து சென்னை நோக்கி வருது. காரணம், இருட்டுவதற்குள் தங்களோட வீடுகளுக்கு போகணும். இந்த நோக்கத்துல மட்டுமே வாகன ஓட்டிகள் அதிவேகமாக கார்களை ஓட்டி வர்றாங்க. அந்த காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புறவழிச்சாலையில ஒரு லாரி போயிட்டு இருக்குங்க. இந்த லாரி பாத்தீங்கன்னா செஞ்சி பக்கம் திரும்பலான்றதுக்காக அந்த லாரி ஓட்டுநர் தன்னோட லாரிய வேகத்தை குறைக்கிறார். மின்னல் வேகத்துல வந்த கார்கள் பாத்தீங்கன்னா லாரியின் பின்பகுதியில அடுத்தடுத்து 2 கார்கள் மோதுங்க. சென்னையை சேர்ந்த முரளி மாணிக்கம் என்பவர் ராமநாதபுரம் போயிட்டு 3வது காரா தன்னோட குடும்பத்தோட அந்த கார்ல வந்துட்டு இருக்காரு. இவரோட கார் பாத்தீங்கன்னா முன்னாடி லாரியில மோதி 2 கார் ஆக்சிடென்ட் ஆகி நிக்குது. 3வது காரா இவரோட கார் அதுல மோதின வேகத்துல திடீர்னு கார் தீப்பற்றி எரியுதுங்க. உள்ள ஒரு குழந்தையோட 3 பேர் இருக்காங்க, 2 ஆண் 1 பெண். முரளி மாணிக்கம் என்ன பண்றதுன்னு தெரியல. கார் எரியதை பார்த்து அதிர்ச்சி உடனடியா கார் கதவை திறக்க முயற்சி பண்றாரு. கார் கதவை திறக்கிறது சிரமம் ஏற்படுது. உடனடியாக காரை திறந்து கண்ணாடி வச்சு காரை திறந்து 4 பேர் வெளியே வந்துடுறாங்க. தீ மலை பரவ தொடங்குது. முழுவதுமா கார் எரிய தொடங்குது. உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு அவங்களும் வராங்க, தாலுகா காவல்துறையும் வராங்க. தீயை அணைக்க முயற்சி பண்ணாங்க. சுமார் 30 நிமிடம் போராடி கார்ல எரிஞ்சு மொத்தமா தீயை அணைக்கிறாங்க. ஆனால் கார் முழுவதுமாக எலும்பு கூட நிக்குது. பார்த்தீங்கன்னா தீக்கரையாகி கார் நிக்குது. உடனடியாக காரை அப்புறப்படுத்துறாங்க. இதுக்குள்ள 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க.